ஆஸ்ட்ரோ டிவி அனுசுய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சுக்கிர பகவான் குரோதி வருடம் வைகாசி மாதம் 31ஆம் தேதி முதல் ஆணி மாதம் 23ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 24 நாட்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதாவது ஆங்கில தேதிக்கு 13/6/2024 முதல் 7/7/2024 வரை இந்த 24 நாட்களும் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வதனால மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பயிற்சியை பார்ப்பதற்கு முன்னால சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அழகுக்கும் ஆசைக்கும் பாசத்திற்கும் காரகன் இந்த சுக்கிரன். பணத்திற்கும் புகழுக்கும் ஆடம்பர பகட்டுக்கும் காரகம் உள்ளவர் இந்த சுக்கிரன். இசை, நடனம், நாடகம், நாட்டியம் போன்ற நடிப்பு துறைக்கு காரகம் உள்ளவர் இந்த சுக்கிர பகவான். எதையாவது எதிர்பார்த்து யாரெல்லாம் நடிக்கிறார்களோ அதற்கெல்லாம் சுக்கிரன் காரகம் உள்ளவர். அதே போல விடிவெள்ளி என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த சுக்கிரன். ஆடம்பர பிரியன் இந்த சுக்கிரன். இல்லறத்திற்கு அதிபதி இந்த சுக்கிர பகவான். இனிப்புக்கு காரகன் இந்த சுக்கிரன். அசுரகுரு என்று அழைக்கப்படும் இந்த சுக்கிரன் பணத்திற்கு காரகம் உள்ளவர் ஆவார். வெள்ளிக்கும் வைரத்திற்கும் காரகம் உள்ளவர் இந்த சுக்கிரன். மனித சமூகத்தை மோகத்தில் ஆழ்த்தக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். சரி, இந்த சுக்கிர பகவான் பயிற்சினால மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும்? வருகின்ற 13/6/2024 முதல் 7/7/2024 வரை ஒரு 24 நாட்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். கூடவே பார்த்தீங்கன்னா புதன் பகவான், சூரியன் சஞ்சாரம் செய்கிறார்கள். பார்த்தீங்கன்னா இது மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நிலை அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள ராசிக்கு அதிபதி செவ்வாய் இருக்கிறாரு. அதே போல் சுக்கிரன் வீட்டில் 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ உங்களுக்கு 13/6/2024 முதல் ஒரு 24 நாட்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதாவது குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது 3ஆம் இட ஆதிபத்தியங்கள் பலம் பெறும். ஏன் அப்படின்னா குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ 3ஆம் இடம் பலம் பெறுவதனால கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. இந்த 24 நாட்களில் மேஷராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல் நீண்ட காலமாக திருமணமாகாதவர்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் அமைவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு குரு பலமும் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ திருமண வாய்ப்புகள் தேடி வருங்க மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். அதே போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம். வேலையாட்களால் லாபம் அதிகரிக்கும். வேலையாட்கள் மூலம் பண வரவு கூடும். அதே போல் புது வேலையாட்கள் அமைவார்கள் இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு. அப்போ இந்த காலகட்டம் வேலையாட்கள் மூலம் யோகத்தை அனுபவிக்க முடியும் மேஷராசிக்காரர்கள். அதே போல் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாங்க. விலை உயர்ந்த செல்போன்கள் வாங்குறது. அதே போல் மேஷராசி பெண்கள் நிறைய ஆபரணம் போட்டு பார்க்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். இந்த 3ஆம் இடம் பலம் பெறுவது ஆபரண விஷயத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 24 நாட்களில். அதே போல் மனசில் ஒரு புது தைரியத்தை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா யோகாதிபதி குரு பகவான் சுக்கிரன் வீட்டில் இருந்து அந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ மனசில் ஒரு புது தைரியத்தை பார்க்க முடியும். மனசில் ஒரு அசட்டு துணிச்சல்ங்கிறது இருக்கும். எந்த காரியத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். அதே போல் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள், சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள். அதே போல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு காது குத்துறது, குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் செய்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடந்தேறும் இந்த காலகட்டத்தில். சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும். அதே போல் குலதெய்வ அருள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நல்ல ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். ஏன் அப்படின்னா சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல் முக்கியமாக 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். நீங்கள் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி வெற்றியில் முடியும் இந்த காலகட்டத்தில்.
இந்த 13/6/2024 முதல் 7/7/2024 வரை உள்ள காலகட்டங்கள் முயற்சிகளில் வெற்றி பார்க்க முடியும். தகவல் தொழில்நுட்பம், அதே போல் கம்ப்யூட்டரு, கமிஷனு, ஷேர் மார்க்கெட்டு போன்ற துறையில், அதாவது தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ உங்களுக்கு 3ஆம் இடம் பலம் பெறுவது சிறப்பு. இன்னும் சொல்ல போனால் படுத்த படுக்கையாக இருந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அப்போ வயதானவர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களையும் உடல் ரீதியாக நல்ல ஒரு சிறப்புகளையும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 3ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு கொடுப்பார். அதே போல் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா பாருங்க, புதன் வீட்டில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார். புதன் 6ஆம் அதிபதி. சுலப கடன் கிடைக்கும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், பணம் சார்ந்த விஷயத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிற வரையும் நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். சுக்கிரனால யோகம் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா சுக்கிரன் வீட்டில் குரு சஞ்சாரம் செய்கிறார். மேஷராசிக்காரர்களுக்கு குரு யோகாதிபதிங்க. அதாவது மேஷராசிக்காரர்களுக்கு குரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடைய 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். மிகச்சிறந்த பலன்களை இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும். அதே போல் ஒரு சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. அதே போல் சுக்கிரன் 3ஆம் இடத்துல அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தகப்பனாருக்கு அதிர்ஷ்டங்கள் கூடும். தகப்பனாருக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அப்போ தகப்பனார் வழி லாபங்களை கொடுக்கும். பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாருங்க புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார். பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிற வரையும், அதாவது தொட்ட காரியங்கள்லாம் வெற்றில முடியும், அதிர்ஷ்டங்கள் தொடரும். அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அப்போ சுக்கிரனால மிகச்சிறந்த நற்பலன்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க மேஷராசிக்காரர்கள். அதே போல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து தான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 11 மாதத்திற்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். குரு பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்புங்க. மேஷராசிக்காரர்களுக்கு நீண்டகால ஆசைகள் நிறைவேறி இருக்கிறது. குடும்பத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வை கொடுப்பார். குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்வார். மிகப்பெரிய சுபக்கிரகம் பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு சிறப்புங்க. மேஷராசிக்காரர்களுக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல லாபஸ்தானத்தில் பாருங்க சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி அதுவும் தனக்கே உரித்தான இடத்துல, அதுவும் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அழியா சொத்து. சனி கொடுப்பதை போல வேற எந்த கிரகத்தாலும் கொடுக்க முடியாது. ஒரு உறுதியான பலன்களை, அதாவது இன்னும் சொல்ல போனால் நிலையான சொத்துக்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுப்பார். நீண்டகால கஷ்டங்களுக்கு தீர்வை கொடுப்பார். முடியாத காரியங்களை முடித்து காட்டுவார். அப்ப மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவானும் சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அதே காலகட்டத்தில் ராசிக்குள்ள உங்கள் ராசிக்கு அதிபதி இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது எதையும் வெல்ல முடியும். நல்ல உடல் பலம், ஆரோக்கிய பலம் இதெல்லாம் அதிகரிக்கும். உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும். என்ன ஒரு விஷயம்னா, ராசிக்குள்ள செவ்வாய் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவசரம் கூடாது, படபடப்பு ஆகாது. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்க கொஞ்சம் அவசரப்படாமல் நம்ம டீல் பண்ணும்போது அந்த காரியத்தில் நிறைந்த வெற்றியை பார்க்க முடியும். அப்போ மேஷராசிக்காரர்கள் நிதானத்தோடு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு பாருங்க மிகப்பெரிய செல்வங்கள், மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் தேடி வரும். 13/6/2024 முதல் 7/7/2024 வரை சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருப்பது மிகச்சிறந்த பலன்களை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அப்போ இந்த காலங்கள், அதாவது மேஷராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் மிக சிறப்பாக இருப்பதனால அனைத்து விதமான வெற்றிகளையும் மேஷராசிக்காரர்கள் பெற முடியும். அத்தனை அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வருங்க மேஷராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.